ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டா சூப்பரா ரசப்பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதே போல ரசப்பொடியில ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முதல்ல நான் வானல் அடுப்புல வச்சு நல்லா காஞ்சிடுச்சு. 1/2 கப்பு மல்லி எடுத்திருக்காங்க, கொத்தமல்லி விதை. அதை போட்டு நம்ம நல்லா வாசம் வரும் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம பிளேட்ல கொட்டிக்கலாங்க. கொட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்ப மறுபடியும் வானல் அடுப்புல வச்சுட்டேன். இந்த ஸ்பூனுல 1 ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு, 1 ஸ்பூனு சீரகம், 1 ஸ்பூனு மிளகு. இப்ப நம்ம 3த்தையுமே நல்லா பொன்னிறமா வறுத்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. வச்சு நம்ம பொறுமையா தான் வறுக்கணும். இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம பிளேட்ல ஆற வச்சுக்கலாம் கொட்டி. இப்போ மறுபடியும் வானல் அடுப்புல வச்சுட்டேன். 8 வரமிளகா போட்டிருக்கேங்க. போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் வரமிளகாவையும். இந்த அளவுக்கு வரமிளகா நல்லா வறுபட்டு வரணும். இப்ப அதையும் நம்ம ஆற வச்சுக்கலாம் பிளேட்ல. 1 கையளவு கருவேப்பிலை போட்டுருக்கேன். கருவேப்பிலை போட்டு ஈரப்பதம் இல்லாத நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம எதையுமே ஒரு பிளேட்ல கொட்டிடலாங்க. இப்ப ரசத்துக்கு ரெடியா இருக்கு, ஆற வச்சுக்கலாம். இப்ப பெருங்காயம் 2 கட்டி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து அதுல போட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்சிங் பவுல்ல போட்டுக்கலாங்க. இப்ப பெருங்காயம் போட்டிருக்கேன், வரமிளகாவையும் எடுத்து போட்டுட்டேன். நம்ம ஆற வச்ச பொருளை எல்லாத்தையுமே மிக்சி ஜார்ல போடுறேங்க. எல்லாத்தையும் போட்டு நம்ம நைஸா பவுடரா நைஸா அரைச்சிட்டு வரணுங்க. நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்ப எடுத்து காட்டுறேன் பாருங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா நம்மளோட ரசப்பொடி கம கம வாசத்தோட சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரசப்பொடி வச்சு நீங்க ரசம் வச்சீங்கன்னா வீடே மணக்கும், டேஸ்டும் சூப்பரா இருக்கும். வாங்க இப்ப 2 டம்ளர் தண்ணியில புளி கொஞ்சமா எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ரசத்துக்கு உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். இப்ப 3 தக்காளி பழம், பழுத்த தக்காளி பழமா பெருசா எடுத்திருக்கேங்க. இப்ப நம்ம புளி தண்ணியில தக்காளி பழத்தை ஒன்னு ஒன்னா நம்ம கரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கணுங்க. நம்ம கரைச்சி வச்சாதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தண்டு இருக்கு இல்லைங்களா, அதை கட் பண்ணி நான் ஆட் பண்ணிருக்கேன் அதுல. அவ்வளவுதான், தயாரா இருக்கு. இப்ப வானல் அடுப்புல வச்சுட்டேன். தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிச்சதும் வரமிளகா 2 கிள்ளி போட்டுக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு பாருங்க இந்த அளவுக்கு வதக்கணும். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்ச தக்காளி புளி தண்ணிய அதுல ஆட் பண்ணிக்கலாங்க. வதக்கந்தல ஆட் பண்ணிட்டு இப்ப நம்ம ரசப்பொடிய நுணுக்கணும் இல்லைங்களா, அது 2 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்றேங்க. ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் அடுப்புல வச்சு இந்த அளவுக்கு நுர பொங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப கொத்தமல்லி தழை மேல தூவிக்கலாங்க. கொத்தமல்லி தழை தூவி நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட ரசம் நல்லா டேஸ்டா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நான் ஒரு பவுல்லையும் நான் மாத்தி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப நம்ம செஞ்ச ரசத்தை அந்த பவுல்ல நான் எல்லாத்தையுமே இப்ப ஊத்துறேங்க. நான் ஊத்திட்டேன் பாருங்க. எவ்வளவு அருமையா சூப்பரா நல்லா கலர்ஃபுல்லா டேஸ்டா இருக்குங்க அந்த ரசம். நீங்களும் இதே போல உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதாங்க, சூடான சாதத்துல இந்த ரசத்தை ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்குங்க. நல்லா மணக்க மணக்க சூப்பரான ஒரு ரசத்தை நம்ம செஞ்சு காட்டிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.